இங்கே ஒரு மாமியார் தன்னுடைய மகனோட கல்யாணத்தை அன்னைக்கு மருமக வீட்டுக்கு வரப்போறான்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய தரை எல்லாத்தையும் தண்ணியை ஊற்றி கிளீன் பண்ணிட்டு இருக்காங்களாம். கல்யாணத்துக்கு வந்தவங்களோ ஆல்ரெடி தரை கிளீனா தாமா இருக்கு விடு அப்படின்னு சொல்ல, அவங்களோ இல்ல என்னுடைய மருமக சிட்டியில வளர்ந்தவ, இந்த இடம் அவளுக்கு பிடிக்கணும் இல்லையா, அதனாலதான் கிளீன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருமே பரவாயில்ல, இப்படி ஒரு மாமியார் கிடைக்க அந்த பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும்பா. இந்த மாதிரி மாமியார் கிடைச்சா அந்த பொண்ணோட லட்சியத்தை சீக்கிரமாவே அச்சீவ் பண்ணிடுவா, அவ கொடுத்து வச்சவ அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே வேடிக்கை பொண்ணும் மாப்பிளையும் வந்து இறங்குறாங்களா. இப்ப அந்த பொண்ணோட மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருது. யாருன்னு பார்த்தா அவளுடைய அண்ணன் தான் அனுப்பியிருக்கா. அவளை வீட்டை பத்தி விசாரிச்சு பார்த்தது இல்ல, அவங்க சரியான பணத்தாசை பிடிச்சவங்க அப்படின்னு தெரிய வருது. அதனால இந்த கல்யாணம் வேணான்னு சொல்ல இப்ப பழசெல்லாம் நினைச்சு பாக்குறா. தான் அப்பா கிட்ட வந்து சண்டை போட்டு தான் லவ் பண்ண அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக சீக்கிரட்டா வந்திருப்பாளாம். காரை விட்டு இறங்கி வந்து பார்த்தா அந்த ரூட்ல கார் போறதுக்கான வழியே இருக்காது. அதனால வந்து ரெட் கலர்ல ஒரு கம்பளம் விரிச்சு வச்சிருப்பாங்க. என்னங்க இது அப்படின்னு சொல்லி கேட்டா, கிராண்டா கல்யாணம் பண்ணிக்க என்னால முடியாது, ஆனா நான் இன்னைக்கு உனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்குறேன், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி சீக்கிரமாவே நல்ல நிலைமைக்கு வந்துடுவேன், அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய தடைகள் இருந்தாலும் சரி உன்னை நல்லபடியா பாத்துக்குவேன்னு சொல்ல, அவனோட வார்த்தை எல்லாமே கேட்டுட்டு இப்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காளா. தன்னோட ஒய்ஃபை வந்து தூக்கிட்டு அந்த ரெட் கார்பெட் மேல நடந்து போய்கிட்டு இருக்கான். இந்த கூத்தெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். 8 வருஷத்துக்கு பிறகு மாமியார் தொடச்சிட்டு இருந்த அந்த தரையை இப்ப மருமக உட்காந்து தொடச்சிட்டு இருக்கா. ஊர்க்காரவங்க முன்னாடி நல்லவங்க மாதிரி வேஷம் போட்டுட்டு இப்ப தன்னுடைய சுயரூபத்தை காட்டிட்டு இருக்காங்க. மருமக உட்காந்து தொடச்சிட்டு இருக்க. கடலையை சாப்பிட்டுட்டு அந்த தோலை கீழே போட்டு அதையும் சேர்த்து சுத்தம் பண்ண தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க. பத்தாததுக்கு அவங்களோட மூத்த பையனோட பொண்ணும் அந்த இடத்துல உட்காந்துருக்காளாம். இன்னும் மோசமா பேசி அந்த கடலையை வந்து நம்ம ஹீரோயின் முகத்தையே தூக்கி போட அவளுக்கு டென்ஷன் ஆயிடுதா. இனிமேல் என்னால தொடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு எந்திரிக்கிறா. என்னது வேலை பார்க்க முடியாதா, உன் குடும்பத்தால எனக்கு எந்த விதமான பிரயோஜனமுமே கிடையாது, பத்தாததுக்கு கண்ணு தெரியாத பொண்ணு வேற பெத்து வச்சிருக்க, இந்த மாதிரி திமிர்த்தனை பண்ணிட்டு இருந்த அப்படின்னா உன்னையும் உன் பொண்ணையும் சேர்த்து வெளியில துரத்தி விட்டுருவேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த வீட்டுக்கு வந்து இன்னொரு மருமகளோ அத்தை அப்படின்னு சொல்லி கூப்பிட, என்னம்மா உனக்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோயினை பார்த்துட்டு சீக்கிரமா மார்க்கெட்டுக்கு போய் ஏதாவது வாங்கிட்டு வா அப்படின்ட்டு இருக்க. இப்போ நம்மளோட ஹீரோயினோட கண்ணு தெரியாத பொண்ணு அம்மா கிட்ட வந்துட்டு, அம்மா என்னால தானே இவ்வளவோ, எனக்கு மட்டும் கண்ணு தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வேலை பார்த்து நிறைய சம்பாரிச்சு பாட்டிட்ட கொடுக்கலாமா அப்படின்னு சொல்ல, தான் பொண்ணோட இந்த மெச்சூரிட்டியை பார்த்துட்டு ரொம்பவுமே கஷ்டப்படுறா நம்மளோட ஹீரோயின். பொண்ணுக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி சோசியல் மீடியால லைவ் ஸ்ட்ரீமிங்ல வரலாம், இருதையும் பொண்ணுக்கு பண உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அவளுடைய பணக்கார அப்பாவோ தான் பொண்ணை நினைச்சு பார்த்து ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காரு. அண்ணனும் உங்க பேத்தி ஸ்கூலுக்கு போறதுக்கு அண்ணன் டைம் வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்ல, சரி பேசாம நம்ம அவங்க 2 பேத்தையும் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு இருக்காங்களா. இன்னொரு பக்கம் வந்து அந்த பொண்ணுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க நிறைய ட்ரெஸ்ஸா எடுத்து அனுப்பிச்சு விட்டுருப்பாங்களா. இல்லை ஒரு சில ட்ரெஸ்ஸை வந்து தன்னுடைய இன்னொரு மருமகளுடைய பொண்ணுக்கு எடுத்து வச்சுட்டு மீதி ட்ரெஸ்ஸை எல்லாமே விற்கிறதுக்காக சந்தைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க மாமியார். நம்மளோட ஹீரோயினும் என்னுடைய பொண்ணுக்கும் 2 கோட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, மாமியாரோ கண்டுக்காமல் போயிடுது. இப்போ ஹஸ்பண்டோ வந்து இந்த மாதிரிலாம் நம்ம பணம் சேர்த்து நம்மளுடைய குழந்தைக்கு வந்து கண் ஆப்ரேஷன் பண்ண முடியாது, இந்த முடிவை நீ கைவிட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்பா பேச்சை கேட்டு கல்யாணம் பண்ணியிருந்தா இந்த நிலைமை நமக்கு வந்திருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. கல்யாணமும் முடிஞ்சு குழந்தைய பெற்றதுக்கு பிறகு யோசிச்சு என்ன பிரயோஜனம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நம்ம எப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.